ஏசப்பா, தேங்க் யூ லார்ட். எங்கள் மத்தியில நீங்க வாசமா இருக்கிறதுக்காக நன்றி. எங்களுக்கு அப்படி ஒரு ஷூர் அஷ்யூரன்ஸ் இருக்குது. நீங்க எங்களுக்குள்ள வாசமா இருக்கிறீங்க. நாங்க உமக்குள்ள இருக்கிறோம். நாம் ஒன்றா இருக்கிறோம் என்பதுல ஒரு டவுட் கூட யாருக்குமே வரக்கூடாது ஏசப்பா. ஐ கம் அகென்ஸ்ட் எவ்ரி ஸ்பிரிட் ஆஃப் செப்பரேட்டட்னஸ். உங்கள விட்டு எங்கள தூரம் அப்படின்னு நினைக்க வைக்கிறதான எந்த விதமான அண்டர்லைங் பிலீஃபா இருக்கட்டும், பொய்யா இருக்கட்டும், இல்யூஷனா இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் அப்படியே ரிலீஸ் பண்றேன்ப்பா. ஐ டிசால்வ் இட் இன்டு நத்திங். இவங்க சிந்தைக்குள்ள உங்க கூட அந்த க்ளோஸ்னஸ் அவங்க ஃபீல் பண்ணணும். ஏன்னா அப்படிதான் இருக்கிறீங்க, கலந்து இருக்கிறீங்க. தனிமையா நீங்க விடுறதே கிடையாது. ஸோ தனிமையோ இல்ல சூழ்நிலையோட அவேர்னஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா அது எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்க கீழ்ப்படுத்துகிறோம், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பலவீனரா இல்ல, வல்லமை உடையவராய் எங்களுக்குள்ள இருக்கிறீங்க. நீங்க உங்களை எங்களுக்குள்ள மேனிஃபெஸ்ட் பண்ணி காட்டிட்டே தான்ப்பா இருக்கிறீங்க. தேங்க் யூ லார்ட். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அந்த பிரசன்ஸ் அப்படியே எஸ் லார்ட், எஸ் ஹோலி ஸ்பிரிட், அதுலயே வளருகிற கிரேஸை நான் ரிலீஸ் பண்றேன். உங்க பிரசன்ஸோட அவேர்னஸ் எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப ரியலா மாறுகிற அனுபவத்தை ஒவ்வொருத்தருக்கும் நான் பேசுகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் நான் பேசுறேன்ப்பா. Let them feel your closeness. Let them feel your closeness. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Jesus. அப்பா, உங்க பிரசன்ஸ்க்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறீங்க. யாருக்காவது சில பேருக்கு எதனா டவுட் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா இல்லையானே தெரியல. அப்படி இருப்பாரானால் எனக்கு ஏன் இப்படி நடக்குது? நீங்க சொல்ற அனுபவம் எல்லாம் உண்மைனாலும் எனக்கு அது ரொம்ப மீன் பண்ணிக்க முடியல. அப்படி ஏதாவது இருக்குமானா இட் இஸ் ஓகே. அந்த மாதிரி எண்ணங்கள் வரதே தப்புன்னு சொல்லல. பட் ஆனா இந்த ஸ்டேட்ல இருந்து தான் நாங்க எல்லாமும் வந்திருக்கிறோம். இதே மாதிரி ஸ்டேட் எனக்குள்ள இருந்திருக்கு. கிறிஸ்துவ அல்லாத பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால ஒரு சிறு தவறு செய்யும் பொழுதோ ஸ்டார்டிங்ல இப்படி நான் தப்பு பண்ணிட்டு எப்படி எனக்குள்ள ஆண்டவர் இருப்பாரு? பரிசுத்த ஆவியானவர் நம்மள விட்டு போவே மாட்டாரு. நமக்குள்ளேயே இருப்பாரு. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்றாங்களே. நானே யாராவது எனக்கு இப்படி தப்பு பண்ணா நான் அவங்க கூட இருக்க மாட்டேனே. நான் ஐ கெட் அஃபெண்டட். ஐ டோன்ட் வாண்ட் தெம். என்ன இப்படி பண்றவங்க, ரிப்பீட்டடா ஃபெயில் பண்றவங்க கூட நான் கனெக்ட் ஆகவும் விரும்ப மாட்டேன், டிராவல் பண்ணவும் விரும்ப மாட்டேனே. அப்படின்னு சொல்லி என்னுடைய லிமிட்டட் மைண்ட் செட்டை வச்சு ஆவியானவரை யோசிக்க ஒரு டைம் இருந்தது. அப்ப ஐ யூஸ்ட் டு திங்க், நான் தவறு செய்யும்பொழுது என்னை விட்டு வெளியே போறாரு. நான் எல்லாம் சரி செஞ்சு நானே எனக்கு ஒரு சர்டிபிகேட் வரும் அந்த மைண்ட்ல, அப்ப அவர் வந்துடுறாரு அப்படின்னு ஒரு தவறான எண்ணம் எனக்குள்ள இருந்தது. அது ஒரு பொய். அது எங்க இருந்து தான் அத பிக் பண்ணேன்னா, என்னோட தாட் பேட்டர்ன்ல இருந்தே பிக் பண்ணேன். நான் இப்படி இருக்கேன். ஸோ கடவுள் அப்படி இருப்பாரு போல நானா நினைச்சுக்கிட்டது. ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு ஆவியானவர் என்ன பண்ணாருன்னா, he sent few people in my life to teach what is ஹோலி ஸ்பிரிட்டோட தனிப்பட்ட அந்யோன்ய ஐக்கியம் என்ன, பரிசுத்த ஆவியானவர் யாரு, எப்படிப்பட்டவர், அவர் எப்படி நம்மள ஆ நடத்துறாரு, அவர் நமக்குள்ள எப்படி இருக்கிறாரு, வேத வசனத்தின்படி நிறைய தெளிவு வந்ததுக்கு பிறகுதான் ஐ ஸ்டார்டட் டு ட்ரஸ்ட். ம் இல்ல, நம்ம மனுஷனுடைய அன்பை வச்சு தேவனுடைய அன்பை நம்ம பார்க்க ட்ரை பண்றதுங்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, டேமேஜ் பண்ணிரும். தேவ அன்புங்கிறது நிபந்தனை இல்லாதது. அது எப்பயோ நம்மளை சேர்த்து கொண்டது. நம்ம பாவிகளா இருக்கும்போதே நம்ம பொறக்கறதுக்கு முன்னாடியே அதுக்கு தீர்வை கொண்டு வந்த அன்பு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இந்த ப்ரீ டெஸ்டைன்ட் விஷயங்கள், நமக்குன்னு முன்குறிச்ச விஷயம், ஆண்டவர் எப்படிலாம் செஞ்சார், இதெல்லாம் கேட்க கேட்க சத்தியத்துக்குள்ள வளர வளர பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளேயே இருந்துட்டாரு, இருக்க போறாரு. நித்தியமா அவரும் நானும் ஒண்ணா இருக்க போறோம். இதை மாத்தவே முடியாது யாரும்ங்கிறத எனக்குள்ள வர ஆரம்பிச்சது. அந்த தெளிவு வர ஆரம்பிச்சது. ஆஹ் சோ அதனால ஒருவேளை சில பேருக்கு நீங்க ஒரு அந்நிய பாஷையை பேசல, அதனால எனக்குள்ள ஆவியானவர் இருக்காரா இல்லையா அப்படி எல்லாம் டவுட் இருக்குமாண்ணா?
அது அந்நிய பாஷை என்பது இட்ஸ் எ கிஃப்ட். இட்ஸ் நாட் ஆப்ஷனல். கண்டிப்பா உங்களுக்கு அது உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்ல, பிரசன்ஸ் இல்ல, உங்களுக்குள்ள அந்த இன்ஃபில்லிங் இல்ல அப்படின்னும் நினைக்காதீங்க. ஓகே. ஸோ ஆவியானவர் தான் என்ன பண்றாரு? இஸ் டேக்கிங் டு ஹிஸ் பிரசன்ஸ். இப்போ அவர்கிட்ட கிட்டி சேர்க்கிறதான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறவர் யாரு? ஆவியானவர் தான். இப்ப நீங்க இந்த பிரேயர அட்டெண்ட் பண்றீங்க, இத கேட்கிறீங்க, ஆண்டவர பத்தி பேசுறத கேட்கணுங்கிற தாகம் வருது, ஆசை வருது, அ வேதத்த படிக்கணுன்ற ஆசை வருது, அ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணுன்ற ஆசை வருது. இதெல்லாம் யாரு குடுக்குறான்னு நெனைக்கிறீங்க? நம்மலாம் அவ்ளோ நல்லவங்க கிடையாது. நம்மளே வந்து அ கடவுள தேடுற அப்படி ஆட்கள் இல்ல. நமக்குள்ள ஆவியானவர் அப்படியே இருந்து நமக்குள்ள அந்த குட் திங்ஸ் எண்ணங்கள போடுறாரு. சில விஷயங்கள செய்ய வைக்கிறாரு. அத பத்தின நயம் காட்டி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஸோ அதனால பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு நம்புங்க. ஹோலி ஸ்பிரிட் இஸ் இன் மீ. சொல்லுங்க பார்ப்போம். ஹோலி ஸ்பிரிட் இஸ் இன் மீ. நான் அவருக்குள்ள இருக்கிறேன். அவர் எனக்குள்ள இருக்கிறார். நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம். ஒன்றாய் இருக்கிறோம். ஒன்றாய் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எல்லா டவுட்ஸையும் நீங்க அப்படியே கிளியர் பண்றதுக்காக நன்றி. ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு அர்த்தம். எவ்ரிதிங் இஸ் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்னு அர்த்தம். எதுவுமே எங்கள தாண்டி, எங்கள மீறி போயிட போறது கிடையாது அப்படிங்கிறது எங்களுக்கு தைரியம் உண்டாகட்டும் ஒருத்தருக்கும். சிச்சுவேஷன் அப்படியே இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, நம்ம இமேஜினேஷன்ஸ் பறக்கிறது அளவுக்கெல்லாம் அவ்வளோலாம் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு. நம்ம கற்பனை எல்லாம் நடக்காது. அப்படி நடந்திருந்தா நம்மலாம் இங்க இருக்கவே முடியாது. ஸோ நெறைய விஷயங்கள் நம்ம பயந்ததும், கற்பனை செய்ததும் நடந்ததே கிடையாது. 99% நடந்ததே கிடையாது. அது சும்மா நம்ம பாட்டுக்கு பழக்க தோஷத்துல பயந்து அ வ இமேஜின் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ பரிசுத்த ஆவியானவர் பயமுள்ள ஆவியை கொடுக்கல நமக்கு. அப்பா, பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாரு. ஸோ அதனால அந்த அளவுக்கு நம்மள வந்து ஆண்டவர் நடத்துறார். ஏன்? ஸோ வில் ப்ரே. ஏசப்பா, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள எப்படியெல்லாம் வெளிப்படுறீங்க, அத நாங்க அனுபவிக்கிறோம். அந்த அந்யோன்யத்தை நாங்க அனுபவிக்கிறோம்ப்பா. எஸ் லார்ட். நாங்கள் வந்து அடையத்தக்க ஒரு ரெஃப்யூஜ் நீங்க. உங்க பிரசன்ஸ்ப்பா. எங்க அவேர்னஸ் உமக்கு நேராய் திருப்பும்போது, உங்க கிட்டேருந்து வருகிற ஆறுதல், தேறுதல், வார்த்தை, நம்பிக்கை, உற்சாகம், ஆண்டவரே எங்கள அப்படியே நிமிர்ந்து நடக்க செய்கிறது. எங்களை வாழ வைக்கிறது ஏசப்பா. எங்களை கட்டுகிறது ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ் ஃபார் யுவர் மினிஸ்ட்ரி. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இப்ப கனெக்ட் ஆகுற ஒருத்தருக்குள்ளேயும் ஆண்டவரே, உங்க க்ளோஸ்னஸ் அவங்க ஃபீல் பண்ணட்டும், ஃபீல் பண்ணட்டும், ஃபீல் பண்ணட்டும் ஏசப்பா. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ம். இது யாருக்காச்சும் இப்படி இருக்கா? நம்ம வந்து இப்படி நினைக்கல. நம்ம எப்படி இல்லையோ, நாம எத செய்யலையோ, அதை நாம் செய்த மாதிரி ஆ புரிஞ்சுக்கிறாங்களே! இப்ப இத எப்படிதான் ஹேண்டில் பண்றது? சூழ்நிலையே என் கண்ட்ரோல்ல இல்லையே! அப்படி யாராவது யோசிக்கிறீங்கன்னா, ம். சில நேரத்துல இருக்கும். நம்ம அப்படி நெனச்சிருக்க மாட்டோம். அவங்க இல்ல அப்படி சொல்லியிருக்க மாட்டோம். ஏதோ ஒரு மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆயிருக்கலாம். அவங்களே தவறா நெனச்சிருக்கலாம். இல்ல அவங்க கிராஸ் பண்ணி வந்த விஷயங்கள்ல அஸ்யூம் பண்ணியிருக்கலாம். இப்படியெல்லாம் இருக்கும்போது, இத எப்படி ஹேண்டில் பண்ண? இந்த மாரி இன்னொன்னு க்ளோஸா ஃபேமிலி பீப்பிள்குள்ளேயே அந்த மாரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர வ வர வந்திருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? நீங்க சொல்ல வந்த விஷயம் வேறையா இருக்கும். ஆனா எதிர்ல உள்ளவங்க நீங்க இத தான் சொல்ல வரீங்கன்னு அஸ்யூம் பண்ணிட்டு பேசுவாங்க சில நேரத்துல. சில நேரத்துல நீங்க வந்து அப்படி நெனச்சே இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கெல்லாம் கூட நீங்க வந்து, ஐயோ! நம்மள ஏன் இவ்ளோ பெரியதா நெனைக்கிறாங்க. நம்ம அப்படியெல்லாம் கிடையாதேன்ற அளவுக்கு உங்களுக்கு தோணும். பட் ஆனா இது இந்த மாரி சிச்சுவேஷன, இந்த மாரி பீப்பிள, இந்த மாரி இத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அப்படியே மைண்ட்ல அப்படியே ஒரு பிரஷர் யாராவது ஃபீல் பண்றீங்கன்னா, அ நான் ஏன் அப்படி கேட்கிறேன்னா, இது மாரி நானும் கிராஸ் பண்ணிட்டுருக்கேன். கிராஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு ஆண்டவர் கேட்பேன் நான் ஹோலி ஸ்பிரிட் ஹவ் டு ஹேண்டில் திஸ்? ஸ்டார்ட்டிங்ல தெரியாது எனக்கு. அப்ப என்ன பண்ணுவேன்னா, ஐயோ! என்ன இப்படி நெனச்சுட்டாங்களே! நான் அப்படி நினைக்கவே இல்லையே! நான் இப்படி நெனச்சுட்டாங்களேன்ட்டு ஓன்னு அழறது. ஃபார் எவ்ரிதிங் தனியா போயிட்டு அழுவுறது. அ அப்புறமா ஒரு டைம்க்கு அப்புறம் ஹோலி ஸ்பிரிட் வந்து ஹி இஸ் தேர் டூ ஹெல்ப் ஈவன் மைன்யூட் திங்ஸ். இதுலலாம் ஒரு ஹெல்ப் கேட்கணுமான்னே தெரியாது நமக்கு. அப்போ ஒரு டைம்ல ஆண்டவர் வந்து எனக்கு சொல்லிக் குடுத்தாரு. ஐ அம் ஹியர். ஐ அம் யுவர் ஹெல்ப்பர். ம். அப்படின்னு சொல்லி அவரு எனக்கு சொல்லிக் குடுக்கும்போது, "இசப்பி இப்ப இந்த மாரி விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ண?"
எனக்கு விளக்கம் கொடுக்க வேணாம். ஆனா, அவங்க புரிஞ்சுக்கவும் செய்யணும். அப்போ விளக்கம் குடுக்க போயி பெரிய சண்டை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அ சிச்சுவேஷன் இப்படியெல்லாம் யாருக்குன்னா அப்படி இருக்கா? இல்ல எனக்கு மட்டும் தான் அப்படியெல்லாம் இருந்திருக்கா? யாருக்குன்னா இருக்கா இது? ஏன்? ஸோ, அப்ப எனக்கு எனக்கு ஆண்டவர் நடத்துவாரு. "ஜஸ்ட் கால்ம் யுவர் செல்ஃப். ஐ அம் வித் யூ." என்ன பண்ணுவாரு ஆண்டவர்? கம்ஃபோர்ட் பண்ணுவாரு. அந்த கம்ஃபோர்ட்ட ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா, அந்த நேரத்துல நம்ம எப்படி இல்லையோ, நம்மள அப்படி புரிந்து கொண்டு எதிர்ல தரப்புல பேசும் பொழுது, நமக்குள்ள ஒரு பிரளயம் மாரி எழும்பும். யாரெல்லாம் அத ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஒரு பெரிய அல அடிக்கிற மாரி அப்படியே ஒரு கஷ் ஆஃப் எமோஷன்ஸ். அப்படியே ஒரு 100% நியாயம் என் பக்கத்தில் இருக்கிறது அப்படிங்கிற மாரி உள்ளுக்குள்ள இருந்து அப்படியே ஒரு ஈகோ என்ன பண்ணும்? ஒரு சுழல எழுப்பி விடும். ம். அப்ப ஸ்டார்ட்டிங்ல அத கண்ட்ரோல் பண்ண போக நம்போ பிசிக்கல் ஸ்ட்ரென்த் நம்ம சொந்த முயற்சியில கண்ட்ரோல் பண்ண போக, அது ஒரு பெரிய கயாஸா மனசுல ஒரு குழப்பம், டென்ஷன், டிப்ரஷன், சோர்வு அதெல்லாம் வந்துரும். அது வரும்போது, ஆவியானவர் இப்படி மூவ் பண்ண மாட்டாரே! ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, "ஸ்டே காம்" அப்படின்னு சொல்லுவாரு. என்ன வந்து முடிஞ்ச அளவுக்கு பிசிக்கலாவே தனியா ஒரு இடத்துல அமைதியா இருக்க எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தது. பிசிக்கலாவே ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சும் தனியா அமைதியா உட்காந்துட்டு, இந்த சிச்சுவேஷன்ல நான் என்ன பண்ணணும்? வாட் ஷுட் ஐ டூ? அப்படின்னு நான் ஒரு சில நேரத்துல கேட்கும்போது, ஹி வில் சே, "ஜஸ்ட் ஸ்டே காம். டோன்ட் ரியாக்ட். டோன்ட் ரெஸ்பாண்ட் டூ." நீ ரியாக்ட் பண்றதும் பண்ணாத, ரெஸ்பாண்ட் பண்றதும் பண்ணாத. அமைதியா இரு. அமைதியா இரு. அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்ப? நான் என்னதான் பண்ணணும்? பேசவும் கூடாது, விளக்கம் குடுக்கவும் கூடாது. ஆனா அவங்க அப்படி நெனைக்கிறாங்க. இப்ப எதையாவது நான் ஒண்ணு பண்ணி ஆகணுமே! அவங்களுக்கு சொல்லி ஆகணுமே அப்படின்னும்போது, இட் இஸ் ஜஸ்ட் பிளெஸ் அண்ட் செண்ட் குட் தாட்ஸ். ஜஸ்ட் டாக் டூ த சோல். அவங்க கிட்ட நீங்க இங்க எதிர்க்க இருக்கிற மாரியே என்ன பண்ணுங்க? பேசுங்க. பிளெஸ் பண்ணுங்க. உங்க பேர சொல்லி, சொல்லிட்டு சி ஐ நோ உன் மூளைய கிராஸ் பண்ணி எனக்கு சொல்லி விளக்கம் குடுத்து உங்கள கிளியர் பண்ற அளவுக்கு எனக்கு தெரியல. பட் ஐ ரியலி லவ் யூ. ஐ டிட்ன்ட் மீன் தட். ஒருவேளை ஏதாவது அப்படி உங்கள யோசிக்க வைக்கிற மாரி என்னுடைய வார்த்தையோ, ஆக்ஷனோ அப்படி இருந்திருக்குமானால், ஐ அம் ரியலி சாரி ஃபார் தட். ஆனா நான் அப்படி இல்ல. ஐ வேல்யூ திஸ் ரிலேஷன்ஷிப். உங்களோட இருக்கிற உறவ நான் வேல்யூ பண்றேன். உங்கள நான் பிளெஸ் பண்றேன். உங்களோட அதிக நன்மைக்கு எல்லாம் நடக்கட்டும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லி, அந்த நபரோடு மெதுவா அப்படியே அந்த சோலோட பேச சொல்லுவாரு. ஓகே. ஸோ சில நேரத்துல பார்த்தீங்கன்னா, அப்படியே மிராக்குலஸா மாற்றங்கள் நடந்ததை நான் பார்த்திருக்கிறேன். ஸோ எது சொல்லி, பொலம்பி, எக்ஸ்ப்ளைன் பண்ணி, இது அதுன்னு சொல்லி நடக்காத விஷயங்கள், சாதாரணமா ஆவியானோட சேர்ந்து ஹெல்ப் மீன்னு அவர்கிட்ட கேட்கும்போது, அவர் நடத்துற விதம் பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் அழகா இருக்கும். ஆனா நம்மள அந்த பீஸ் ஃபில் பண்ணிருவாரு. ஃபில் பண்ணிட்டு, அப்படியே அந்த வர தாட்ஸ நான் அப்படியே உண்மையாவே அவங்க இருக்கிற மாரி வாயில பேசுவேன். இல்ல தாட்ல அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சூழ்நிலைகள் அமைதியாகறத பார்த்துருக்கேன். குழந்தைங்க கிட்ட கூட அப்படி பார்த்துருக்கேன். பசங்க கிட்ட கூட சில நேரத்துல நம்ம போராடி நின்னு அப்படி இப்படி சொல்ற விஷயங்கள மனசுல கொண்டு வந்து பிள்ளைங்கள நம்மளுடைய அன்பு அவங்களுக்கு தெரியப்படுத்துகிற விதமா மனசுலேருந்து ஹோலா பரிசுத்த ஆவியானோட சேர்ந்து பிளெஸ் பண்ணி அவர்களிடத்துல பேசும்போது குழந்தைங்க ரெஸ்பாண்ட் பண்றத நான் பார்த்துருக்கேன். ஓகே. சில விஷயங்கள் நம்ம நோன்னு வாய் திறந்து சொல்லாமலே, எது நல்லதோ, எதை செய்யணுமோ, டோன்ட்ஸ சொல்லாம, இத செய்யாத, அத செய்யாத, இத செய்யாத, அத செய்யாதன்னு நம்ம நெறைய பழக்கத்துல அப்படி சொல்லி பழக்கி வச்சிருக்கோம். குழந்தைங்களுக்கு அம்மா, அப்பான்னா நோ சொல்லுவாங்கன்ற மாரி பழக்கிட்டோம். எதை செய்யணும்? எதை எதிர்பார்க்கிறோங்கிறத மட்டுமே அந்த சோலுக்கு சொல்லும்போது, டூஸ மட்டும் சொல்லும்போது, டோன்ட்ங்கிறது தானாவே அதுங்களுக்கு தெரியும். எத செய்ய வேண்டாங்கிறது அதுங்களுக்கே தெரியும். இப்படிதான் ஆண்டவர் சொல்லிக் குடுப்பார். ஸோ வீட்டுக்குள்ள சமாதானத்துக்கு இதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இட் ஆல்வேஸ் வேர்ட்ஸ் அதான் தேவை. நம்ம வாய் தொறந்து விளக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஆவியானவர் சில நேரத்துல சூப்பர் நேச்சுரலா ரிலேஷன்ஷிப்ஸ ஹீல் பண்ணுவாரு. நமக்கு அந்த கைடன்ஸ மட்டும் பிடிச்சுட்டோம்னா, வீடுகளுக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருக்காது. ஓகே. ஸோ நான் இது எதுக்கு சொல்றேன்னா, ஐ அம் ஃபீலிங் ஸ்ட்ராங்கா நெறைய நேரத்துல தெரியாம தெரியாம நம்ம என்ன பண்றோம்னா, ஒண்ணுமில்லாத விஷயங்களுக்கு நாள் கணக்குல வீடுகளுக்குள்ள இறுக்கங்கள் இருக்குது. யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? இது ஒரு விஷயமே இல்ல. பட் ஆனா அதுல வந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு 3, 4 டேஸ் அப்படியே சாதாரணமா இறுக்கமா இருக்கும். வீடே ஒரு அமைதியா அப்படிலாம் யாருக்கும் இருந்திருக்கா? இது எப்படி ஏன்னா, விஸ்டம் ஆண்டவர்கிட்ட நம்ம ஆண்டவர சார்ந்துக்க தெரியல.
ஆண்டவர்கிட்ட இருந்து அவரை இன்வைட் பண்ணி இந்த விஷயத்த ஹேண்டில் பண்றதுக்கு, அவரோட சேர்ந்து கோஆப்பரேட் பண்றதுக்கு நம்ம விட்டு குடுக்கல. இதனாலேயே தவிர, ஒரு செகண்ட் கூட வீடுகளுக்குள்ள மனசுக்குள்ள போராட்டத்தோட இருக்கணும்னு ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது. ஓகே. ஹி வில் நாட் லெட் அஸ். அந்த மாரிலாம் விடவே மாட்டார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ள இஷ்யூஸ் எல்லாம் கூட அ அப்படி முடியாதுன்னா அவர் சொல்லியே இருக்க மாட்டார். சூரியன் இதுக்குள்ள அந்த ஈவினிங்குள்ள சமாதானம் ஆயிரணும்ன்றது ஏன் அப்படி எழுதி வச்சிருக்க முடியும்? அப்ப முடியும் இல்லையா? பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளும்போது, நம்ம லாங்கா அந்த கான்ஃப்ளிக்ட்ட மனசுல அந்த கிரட்ஜ் எல்லாம் வச்சுக்கிட்டு போக போக வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா ஆவியானவர் இருக்கிறாரு ஹெல்ப் பண்றதுக்கு. ஸோ ஐ ஐ ப்ரே இது நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். பட் ஆனா, ஆவியானவர் இன்னும் டீப்பா உங்க கூட இருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஸோ ஐ ஐ ஓப்பன் தட் போர்ட்டல். அதுக்குள்ள உங்கள எல்லாம் நான் அப்படியே சென்ட் பண்றேன். தட் போர்ட்டல் இஸ் ஓப்பன். நோ கயாஸ், நோ ஆர்குமெண்ட்ஸ், நோ எமோஷனல் அவுட்பர்ஸ்ட், ரேஜ் இதெல்லாம் அ க கடு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இல்ல அப்படிங்கிற நிலைமைலாம் ஒரு வீட்டுக்குள்ளேயும் இருக்காது. எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி காம் அண்ட் கம்போஸ்ட். பரிசுத்த ஆவியானவர் அப்படித்தான் நடத்துவார். அப்படித்தான் நடத்துவார். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஆண்டவரே, இந்த சமாதானத்த நான் ரிலீஸ் பண்றேன். ரிலீஸ் பண்றேன்ப்பா. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நாட் எவ்ரி டைம் வேர்ட்ஸ் ஆர் நீடட். எல்லா நேரத்திலயும் வார்த்தையும் விளக்கங்களும் தான் அப்படின்னு கிடையாது ஆண்டவரே. உங்க பிரசன்ஸ்ல நிரம்பி நாங்கள் சென்ட் பண்ற பிளெஸிங், நாங்க சென்ட் பண்ற தாட்ஸ், நாங்க சென்ட் பண்ற ஒரு இன்டென்ஷன்ஸும் எல்லாரையும் அதிகமான நன்மைக்காக அவங்க லைஃப்ப மாத்தும் ஏசப்பா. எங்க குடும்பத்துல மாத்தும். எங்க கணவர மாத்தும். எங்க எங்க மனைவிய மாத்தும். என் பிள்ளைகள மாத்தும். என் உறவுகள மாற்றும். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அமைதியாய் பிரசன்னத்துல இருந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற கிரேஸ நான் ஒவ்வொருத்தருக்கும் ரிலீஸ் பண்றேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஜீசஸ். எங்கள் சுயம் எங்களை ஜெயிக்க ஆண்டவரே நீங்க விடவே மாட்டீங்கப்பா. ஆவியானவர் நீங்க எங்களுக்குள்ள இருந்து நடத்துகிறதுக்காக நன்றி. when we become emotional, எங்களுக்கு அந்த இப்படி ஒரு தாட் பம்பார்ட்மெண்ட் இதுன்னு எங்க பக்கத்துல இருக்கிற நியாயங்கள் அப்படி வந்து எங்க மைண்ட்ல ரஷ் பண்ணும்போது அதை எங்க ஒரு கியூவா எடுத்துக்கிட்டு எங்களை நாங்கள் அமைதிப்படுத்திக் கொள்ளுகிற கிரேஸை நாங்க ரிசீவ் பண்ணிக்க எங்களுக்கு உதவி பண்ணுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். வி இன்வைட் யூ. எங்களை நாங்க அப்படியே உங்களை இன்வைட் பண்றோம்ப்பா. இன்வைட் பண்றோம். தீஹ்ரா மாஷா கரதே ஹசி தீரமே ஓரா மாஷா தலாக் ரபேத ரமௌஷ தலமா ஓரா மாஷா தலே ஹசி திரிமீர தலாக் ரபௌஷ தரமா ஓரா மா ஹசி திரிமே கரபௌஷ தலாஹ தீரமே ஓரா மாஷா தலாஹசி திரிமி. யூனோ ஹெவன் ஆன் எர்த்னால நிறைய பேசுறது கேட்குறீங்க, கேட்டிருப்பீங்க. பூமி ஃபுல்லா தேவனுடைய பரலோக ராஜ்யத்தோட அந்த ஆம்பியன்ஸ் உண்டாகணுங்கிறது கரெக்ட். ஆனால் குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள உறவுக்குள்ள இந்த ஹெவன் மொத ஃபார்ம் ஆகாம நம்ம பெரிய பிக்சர் எல்லாம் பார்க்கவே வேணாம். ஸோ இது வந்து ரொம்ப இது முக்கியம். ஆண்டவருக்கு இது முக்கியங்கிறதால கணவன் மனைவி உறவுக்குள்ள ஹெவன், அப்பா அம்மா பிள்ளைங்களுடைய உறவுக்குள்ள ஹெவன், ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் பரலோகத்தின் ஆம்பியன்ஸ் உண்டாகணும். அதுதான் மீதி எல்லாம் ஒரு எல்லாத்துக்குள்ள வர 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 அந்த பிக் பிக்சர் நீங்க பாத்தீங்கன்னா ஓவரால் எர்த் மாறும். இவ்வளோ பெரிய உலகத்துல என் குடும்பம் மட்டும்தானா? ஆமா. அப்படியே ஜூம் பண்ணி நம்ம குடும்பத்தை மட்டுமே ஆண்டவர் கவனித்து நம்மளை வந்து ஹெல்ப் பண்ண அதை பரலோகமாய் மாற்ற விரும்புறார். பரிசுத்த ஆவியானவர் அப்படித்தான் நடத்துவார். we are so important to him. நம்ம போது நம்மள வந்து ஒரு பெரிய ஆளா நினைக்காதனால ஆண்டவரும் அப்படி நினைப்பாருன்னு நினைச்சிடணும். உங்க குடும்ப வாழ்க்கை அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்யோன்ய ஐக்கியம் அவர் விரும்புகிற விஷயம். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கு இருக்கிற உறவு நல்லா இருக்கணும்ன்றது அவரோட ஹார்ட். ஸோ அதனால அதுக்காக அவர் எல்லாவற்றையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அது ஒரு ப்ரையாரிட்டி. ம் இது 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 இதுக்கு என்ன தேவையோ மீதி எல்லாம் தானா நடக்கும். இதுக்கு என்ன தேவையோ அதுக்கான பணம் உங்களுக்கு தேடி வரும். அதுக்கான சுகம் உங்களுக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகும். அதுக்கான சகல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். பட் ப்ரையாரிட்டி இஸ் ரிலேஷன்ஷிப். ட்ரினிட்டிக்குள்ள இருக்கிற அந்த மாடல்ல நம்ம கணவன் மனைவி உறவு, பிள்ளைகள் அப்பா அம்மா உறவு, நம்ம சுத்தி இருக்கிற
லவ்ட் ஒன்ஸ், நமக்கு நியமித்திருக்கிற சர்க்கிள் இருக்கிற பீப்புள் எல்லாருக்குள்ளயும் இருக்கிறதுக்காக மீதி எல்லாமே நடக்கும். ஏன் யாரெல்லாம் விரும்புறீங்க? எல்லாம் சரி. ஆனா எனக்கு வீட்ல பீஸ் இருக்கணும். இதுதான் பிரேயர்ன்னு நினைச்சு யாராவது இருக்கிறீங்களா? இந்த வேர்டு உங்களுக்கு தான். ஓகே. நீங்க நினைக்கிறது தாங்க ஏசப்பாவும் நினைக்கிறாரு. எது எப்படியோ என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். என் கணவர் சந்தோஷமா இருக்கணும். என் மனைவி சந்தோஷமா இருக்கணும். என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். ம். என் குடும்பத்துக்குள்ள எப்பொழுதும் அந்த நிம்மதியும், ஒரு ஒரு விதமான ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் லவ் இருக்கக்கூடாது. ஃப்ரீ ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஃப்ளோ இருக்கணும். ஆண்டவரே அந்த அன்போட ஃப்ளோ இருக்கணும். அ அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம விரும்புறோம்ல. ஏன் விரும்புறோம் சொல்லுங்க? இதுதான் ஆண்டோட விருப்பம். ஸோ நமக்குள்ளே விருப்பங்களை உண்டாக்குகிறவர் அவரே. அதனால அவர் விருப்பம், நம்ம விருப்பம் ஒன்றா இருக்க, இதுக்கு ஒரு தடையும் கிடையாதுங்கிறேன். இது பெரிய மலைப்பான விஷயமும் கிடையாதுங்கிறேன். இது இப்படியெல்லாம் எப்படி மாறும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதும் கிடையாதுங்கிறேன். ஓகே. இட்ஸ் நாட் டஃப் டாஸ்க். இது எல்லாமே ஈஸி, ஈஸி, ஈஸி. ஏன் வித் ஹோலி ஸ்பிரிட் எவ்ரிதிங் இஸ் ஈஸி. இட் இஸ் எஃபர்ட்லெஸ். அவரோட ஆங்ஷன புடிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னா, சாதாரணமா சமாதானமான நாட்களை, அப்படி நாட்களை எண்ணுகிற அறிவு நமக்கு அப்படியே உண்டாயிட்டே இருக்கும். அப்புறம் யோசிப்பீங்க. இது ப்ராஃபட்டிக்கா நான் சொல்றேன். எப்ப நம்ம முன்னாடி சண்டை போட்டோம்? ரொம்ப நாளா சண்டையே போடலையோ நம்ப? அப்படிலாம் நீங்க வந்து யோசிப்பீங்க. ஓகே. இது இது அதுக்கு நான் இப்படி யோசிக்கணும்னு நான் சொல்லல. பட் அந்த மாரி நாட்களை நான் பேசுகிறேன். ம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மனசுக்குள்ள வில் பி சோ சோ இன்வால்வ்ட் வித் ஹோலி ஸ்பிரிட். யாரனாலும் ஈஸியா மன்னிச்சிட முடியும். பரவால்ல. அது பரவால்ல, அது பரவால்லன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து அப்படி ஒரு அந்த இதெல்லாம் போடுறாங்கல்ல, இந்த என்ஜின்க்கு வந்து இந்த ஆயில் போடுங்க. ஸ்மூத்தா ஒர்க் ஆகும். அ இப்படியெல்லாம் சொல்லிட்டு நெறைய எண்ணெய் ஆயில் எல்லாம் இப்போ விடுறாங்கல்ல. காருக்கு, பைக்குக்கு அந்த மாதிரி நீங்க அப்படி இருப்பீங்க. அ நீங்க இருக்கிற இடத்துல அந்த ஒரு உரசல்லாம் வராது. அப்படி ஒரு எல்லாத்தையும் ஸ்மூதன் ஆக்குற, கன்வீனியன்ட் ஆக்குற, எல்லாத்தையும் பாசிஃபை பண்ற, எல்லாத்தையும் பைண்ட் பண்ற, ஹீல் பண்ற ஒரு ஃபேக்டரா நீங்க இருக்கும்போது, வேற எதுவும் உங்கள சுத்தி என்ன பண்ணாது? வேற எந்த விஷயமும் நடக்காது. அ ட்ரைனஸ் வராது. உறவுகள்ல எந்த இதுவும் வராது. நெகட்டிவிட்டியும் வராது. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா என்ன நீங்க அந்த மாரி நீங்க வச்சிருக்கிறதுக்காக நன்றி. உங்கள ஹோஸ்ட் பண்ற நான் ஆண்டவரே, ஐ டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி லார்ட். அதற்கு என்னை நான் விட்டுக் கொடுக்கிறேன். உங்களுக்கு எனக்கு இருக்கிற தனிப்பட்ட உறவுல இன்னும் அதிகமாய், அதிகமாய், அதிகமாய் வளருகிற கிருபைய நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். லெட் மீ ஹியர் யுவர் வாய்ஸ். லெட் மீ பெரிய முடிவுகளுக்கு இல்ல ஆண்டவரே, டெய்லி விஷயங்கள்ல கூட ஆவியானவரே இதுக்கு நான் இப்ப என்ன பதில் சொல்லணும்? இதுக்கு நான் இவங்க இப்படி சொல்லும்போது இந்த வார்த்தைய நான் எங்க ரிசீவ் பண்ணணும்? இத எப்படி நான் ஹேண்டில் பண்ணணும்? அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஆவியானவரோடு சேர்ந்து விஷயங்கள செய்கிற கிரேஸ் அப்படியே எனக்கு உண்டாகட்டும்ப்பா. நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ ஜீசஸ். ரீஹரி தரமா ஷக்கர வேதரமோ ஷதரமா ஓரா மாஷதலா ஹசிதி ரேகிரி வேதரமா ஷதலமா ஓரா மாஷதலா ஹசிதி ரெமேலதலா கரபௌஷதரமா. தேங்க் யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உமக்கு எது அர்த்தமோ அது எங்களுக்கு அர்த்தமா இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்க உறவுல மட்டும் தான் அர்த்தத்த பார்க்குறீங்க ஆண்டவரே. அதே மாரி ஒரு ரிலேஷன்ஷிப் உறவுக்காக நாங்க எல்லாவற்றையும் குப்பையும், தூசியுமா எண்ணுகிற அந்த மனநிலையை நாங்க ஒருத்தரும் நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வி கிவ் யூ ஆல் த குளோரி. இதுல கனெக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளயும் அந்த சந்தோஷத்தையும், சமாதானத்தையும், ஆனந்தத்தையும் அப்படியே நான் ரிலீஸ் பண்றேன். பிளெஸ் பண்றேன்ப்பா. பிளெஸ் பண்றேன், பிளெஸ் பண்றேன். லெட் தெம் என்ஜாய் தியர் லைஃப். ஒரு ஒரு நாளும் என்ஜாய் பண்ணுகிற கிரேஸ் ஒரு ஒரு குடும்பத்திலயும் உண்டாகட்டும்ப்பா. ஒவ்வொருத்தர் இருதயத்துக்குள்ளயும் உண்டாகட்டும். எஸ் ஹோலி ஸ்பிரிட். நீங்க அதுக்கான எல்லாவற்றையும் நீங்க செய்து முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு எல்லா மகிமையும் நாங்க கொடுக்கிறோம். In Jesus' name. Amen. 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 So bless you all. திரும்ப போய் நிதானமா கேளுங்க. நானுமே கேட்பேன். ஆண்டவர் நம்ம கூட பேசுவார் திரும்ப. ஹில் என்கரேஜஸ். எந்த விதத்திலயும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் என்ன நடந்தாலும் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிற ஹி இஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் ஹெல்ப். எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா போற இடம்ல நான் எல்லாத்துக்கும் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ
எனக்குள்ள இருக்கிற ஆவியான்ட்ட பேசிட்டு தான் மத்தவங்க கிட்ட பேச்சு. அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். நம்ம ஒருத்தரும் அப்படியே மூவ் ஆகலாம். ஹி இஸ் தேர் டு ஹெல்ப். ஹி இஸ் தேர் ஃபார் அஸ். ஓகே. பிளஸ் யூ ஆல். டேக் கேர்.